சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று நாளை மறுநாள் விசாரணையை ஒத்திவைத்துள்ளது உச்சநீதிமன்றம். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். செந்தில் பாலாஜி தரப்பு ஜாமீன் கோரி தொடர்ந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் செந்தில் பாலாஜி வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் ஜாமீன் வழக்கு உச்சநீதிமன்றத்தின் விசாரணை என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை தரப்பில் கால அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் மாசி உள்ளிட்டோர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அமலாக்கத்துறையின் காலக்கெடுவை ஏற்று இந்த விசாரணை என்பது ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் செந்தில் பாலாஜி தரப்பு ஜாமீன் கோரி தொடர்ந்த வழக்கின் விசாரணை என்பது ஜூலை 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கின் விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்கிய நிலையில் அமலாக்கத்துறை தரப்பில் கால அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கை ஜூலை 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.